உஃப்! எப்பாடி! ஒரு வாட்டி இந்த பெரிய முடிய விட்டுட்டு சின்ன கிராஃப்ட் வெட்டிக்கலான்னு தோணுது. இவ்ளோ பெரிய முடிய கொண்ட கட்டிக்க கூட கஷ்டமா இருக்கு. வாய மூடு. கத்திரி போட ஒன்னும் அவசியம் இல்ல. தெரியுமா எவ்ளோ கஷ்டப்பட்டு உன் முடிய இப்படி வளர்த்துருக்கேன்னு? சின்ன வயசுல இருந்து நல்லா எண்ணெய போட்டு ஆலோவேரா ஜெல்ல பூசி அத நல்லா பாத்துக்கிட்டு இருக்க. அதனால தான் நீளமா வளர்ந்துருக்கு. இப்போ சீக்கிரமா உன் தலைமுடிய வாரு, கிளம்புறதுக்கு லேட் ஆகுது. சரிம்மா, 10 நிமிஷம் கூட ரெடி ஆகுற. கொஞ்ச நேரத்துல ரெடியாகி பிரியாங்கா சர்மாஜி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறா. அங்க கௌசல்யா அவங்க பையன் ககனோட அங்க வந்திருந்தாங்க. கௌசல்யாவோட கவனம் பிரியங்காவோட நீளமான முடி மேல விழுது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடேங்கப்பா, எவ்வளவு அழகான முடி இந்த பொண்ணுக்கு. அப்படியே அம்மன் மாதிரி இருக்கா பாக்க. இந்த மாதிரி நீளமான முடிய நான் பார்த்ததே இல்ல. இந்த பொண்ணு என்னோட மருமகள் ஆயிட்டா என்னோட ஆசை நிறைவேறிடும். கௌசல்யாவுக்கு பிரியங்காவை முதல் பார்வையிலே பிடிச்சிடுச்சு. ஷர்மாஜி கிட்ட அவங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சின்ன பையனோட சம்மந்த பேச அவங்க வீட்டுக்கு போறாங்க. ககன் நல்ல வீட்டு பையன். அதனால பிரியங்காவோட அம்மா அப்பா இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரியங்கா புருஷ வீட்டுக்கு வரா. பிரியங்கா முடிய பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அடேங்கப்பா கௌசல்யா, உன்னோட மருமக முடி எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா பயமா இருக்கு, இந்த முடியால 2 மருமகளுக்கும் சண்டை வரலான்னு. அப்படின்னா சின்ன மருமகளுக்கு எவ்வளவு நீளமான முடி, ஆனா பெரிய மருமகளுக்கு முடியே இல்ல. இந்த முடியாலேயே 2 மருமகளுக்கும் சண்டை வந்துடக்கூடாது என்ன? அவங்க சொன்னதை கேட்டு கௌசல்யாக்கு கூட இந்த விஷயத்த பத்தி பயம் வந்தது. ஆனா பிரியங்கா அக்காவுக்கு முடியலன்னு கேட்டு கவலைப்பட்டா. என்ன, மொட்டை அக்காவா? ஆமாமா, உங்க அக்காவுக்கு முடியல. ஆனாலதான் கல்யாணத்துல புடவைய மூடிட்டு இருந்தா. அப்ப அவளோட அக்கா அறையில இருந்து வெளியே வரா. அவளுக்கு முடியே இருக்கல. அஞ்சலி அவங்க பேச்ச கேட்டிருந்தா. அவளுக்கு அவங்க மேல ரொம்ப கோவமா இருந்தது. யார பார்த்தாலும் இவளோட முடி பத்தியே பேசுறாங்க. என் மொட்டை தலைய கேலி பண்றாங்க. இப்போ வரைக்கும் யாருக்கும் தைரியம் இருக்கல என் வீட்டுக்கு வந்து என் முடிய பத்தி பேசுறதுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பிசாசால எல்லார பேச்சும் கேட்கணும். கோவமா அஞ்சலி தங்கச்சிய பாக்குறா. அப்புறம் அவளோட ரூமுக்கு போயிடுறா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்தது. ஒரு நாள் ககன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது பொண்டாட்டிக்காக பூ வாங்கிட்டு வரா. இந்த டார்லிங், இது உனக்காக. அடேங்கப்பா, பூ ரொம்பவே அழகா இருக்குங்க. ஆனா உன்னோட அழகான கூந்தலுக்கு முன்னாடி இல்ல. இது உன்னோட கூந்தல்ல வச்சுக்கும் போது இந்த பூவோட அழகு இன்னும் அதிகமாகும். அப்போ நீங்களே வச்சு விடுங்க. அவனே அவளுக்கு பூவை வைக்கிறான். தூரமா நின்ன அஞ்சலியோட பார்வை அங்க போகுது. அவ கோவமா அவளோட அறைக்கு போகிறா. அவளுக்கு என்ன அதிர்ஷ்டம்! முதலே கடவுள் அழகான முடி கொடுத்திருக்காரு. அதோட காதலிக்கிற புருஷன் வெளியே போய் பாருங்க, எவ்வளவு ஆசையா அவளுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அவ தலையில வச்சாரு. உனக்கு என்ன வேணும்? உன்னோட மொட்டத்தலைக்கு நான் பூவை எடுத்துட்டு வரணுமா? வயல்ல ஒண்ணுமே வரலன்னா உர போட்டு என்ன பிரயோஜனம்? நீ நல்லா ஜோக் பண்றப்பா. மதன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாரு. கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷத்துல மதன் அவங்க பொண்டாட்டிய பார்த்து சிரிச்சதில்ல. ஆனா நீலமுடி மருமக வீட்டுக்கு வந்ததும் அவனும் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால அஞ்சலி தங்கச்சிய இன்னும் வெறுக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுது. அதனால கௌசல்யா 2 பேருக்கும் பங்க பிரிச்சுட்டாங்க. தங்கச்சி வீட்டுக்கு மேலையும் அக்கா வீட்டுக்கு கீழேயும் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு நாள் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. கௌசல்யா ரொம்ப நேரமா ஆன்ல நின்னு மருமகங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எம்மாடி வாங்கம்மா, எவ்வளவு நேரம் பண்ணுவீங்கம்மா? அத்த, தலை வர்றதுக்கு விடுமா, எனக்கு தெரியும் உனக்கு நேரம் கண்டிப்பா எடுக்கும்னு. ஆனா இந்த மொட்டை தலை ஏன் லேட் பண்ணா? இந்த மொட்டை தலைக்கு பாலிஷ் போட லேட் ஆயிடுச்சா? நீ சீக்கிரமாவே ரெடி ஆகி தங்கச்சிக்கு உதவி பண்ணணும் இல்லையா? சரி வாங்க, லேட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போனதும் எல்லாரும் நீளமான முடிய பாக்குறாங்க. மருமகளை பாராட்டுறாங்க. வாவ் பிரியங்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுல இந்த நீளமான முடி உங்க அழக இன்னும் மெருகேத்துது. சொல்லுங்க, முடிக்கு என்ன போடுறீங்க நீங்க? வாங்க, உங்களோட செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால போடணும். கல்யாணத்துக்கு வந்தவங்க பார்வை பிரியங்கா முடி மேலதான். அவளை அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அஞ்சலி பெரிய மருமக, ஆனா பிரியங்காக்கு கிடைக்கிற மரியாதை அவளுக்கு கிடைக்கல. பிரியங்கா மேல அவளுக்கு இருந்த வெறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவ தூங்கவே இல்ல. இந்த தங்கச்சிக்கு நீளமான முடியுன்னு ரொம்ப திமிரு. அவ மறுக்கவே கூடாத பாட சொல்லித்தர.
அடுத்த நாள் அவ தங்கச்சியோட அறைக்குள்ள போய் பில்லோவுக்கு சூயிங்கம் ஓட்டிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிச்சன்ல இருந்து தங்கச்சி ரூமுக்கு போறா. ரெஸ்ட் எடுக்க படுக்கிறா. அப்ப சூயிங்கம் முடியில ஒட்டிக்கிச்சு. அட அட, என்ன இது? என் முடி என்ன ஒட்டிக்கிச்சு? அத்தை அத்தை. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் அங்க வராங்க. அத்தை பாருங்க, என் முடியில சூயிங்கம் ஒட்டிக்கிச்சு. ஓ நோ. தங்கச்சி, உன்னோட முடிய இப்போ வெட்டணுமா? நான் கத்திரி எடுத்துட்டு வரேன். இல்ல அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. 2 நிமிஷம் இரு, நான் வந்துட்டேன். அவங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து முடி மேல தடவுறாங்க. சூயிங்கம்மே எடுத்துட்டாங்க. அட, இந்த கேள்வியால பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதில்லாட்டி இன்னொரு பிளான் ரெடி பண்றேன். அடுத்த நாள் பிரியாங்கா குளிக்கும் போது அவங்க அக்கா அவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு போய் அவளோட எண்ணெய் பாட்டில்ல ஹேர் ரிமூவர் லிக்விட கலந்துடுறா. பிரியாங்கா அந்த எண்ணெய தலையில பூசினதோ அவ முடி கொட்ட ஆரம்பிச்சுது. கடவுளே, என் முடி ஏன் கொட்டுது? எக்ஸ்பைரி டேட் சரியாதான் இருக்கே. ஒருவேளை எண்ணெயை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில நீ தூக்கி வீசு. ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது நான் எடுத்துட்டு வரேன். இப்படியே நாட்கள் கடந்தது. அஞ்சலி பிரியாங்கா யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்டையும் யூஸ் பண்ணா. ஆனாலும் அவளுக்கு முடி வளரல. முடி இல்லாத கவலை அவளுக்கு அதிகமாயிடுச்சு. தங்கையோட நீளமான முடிய பார்த்து வெறுப்புல அவ ஒரு முடிவெடுத்துட்டா. தங்கையோட நீல முடிய நாசமாக்க. அப்போ முடிய அவ கட் பண்ணிடுவா. அடுத்த நாள் தங்க பால்கனியில முடிய அவுத்து உட்கார்ந்திருந்தா. அப்போ கீழே இருந்த மொட்டை அக்காவுக்கு ஒரு ஐடியா வந்தது. இவ நீல முடி மூலிகை பொருட்கள் வாங்கிக்கோங்க. முடி வளர்றதுக்கான மூலிகை பொருட்கள், அதுவும் 5 ரூபாய் தான். முடி வளர்ற வேரா? 5 ரூபாய் இல்லையா? போய் பார்க்கலாம். சுதா நீல முடிக்காக என்ன செய்யவோ தயாரா இருந்தா. அவ வயசான ஆளுகிட்ட வேற வாங்கினா. அந்த ஆளு சொன்னாரு, இந்த மூலிகையை நீ என்ன பண்ணணும்னா நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் அதை தலையில நல்லா தேய்க்கணும். அது உன் தலையில முழுமையா பட்ட பிறகு நீ தூங்கி எழுந்து பாரு. அந்த வேற எடுத்துக்கிட்டு சுதா வீட்டுக்கு போனா. சுதா வேற அரைச்சு அதுல இருந்து எண்ணெயை எடுத்து தலைக்கு போட்டுக்கிட்டா. சுதா அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவ தலையில இருந்த கொஞ்சம் முடி கூட கொட்டிடுச்சு. சுதானால நம்பவே முடியல. பொண்ணுங்க நீல முடியல அழகா இருப்பாங்க இல்லையா? ஆனா சுதாக்கு சின்னதுல இருந்தே முடி சரியா இல்ல. அவளுக்கு முடி வளராது. பார்க்க அசிங்கமா இருப்பா. இன்னொரு பக்கம் அவ தங்க ராதாக்கு நீளமான முடி இருந்தது. ராதா பார்க்க வெள்ளையா இருந்தா. அதனால ராதா எப்பவும் சுதாவை கேலி பண்ணுவா. நீ என் சொந்த அக்கா இல்ல. உன்னை அம்மா அப்பா ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்குதான் நீ அசிங்கமா இருக்க. இத கேட்டு சுதா எப்பவுமே அழுவா. அம்மா அப்பா பாருங்க, ராதா என்ன சொல்றான்னு. மா அப்பா பாருங்க. ராதா சுதாவோட அம்மா ஷமிதா சொல்லுவாங்க. எதுக்கு அழற சுதா? அவ என்ன தப்பு சொன்னா? நீ அசிங்கமா இருக்க, உன் தலையில முடியல. எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணாம். சுதாவோட அப்பாக்கு அவ மேல அன்பில்ல. சுதாவ எல்லாரும் வெறுப்பாதான் பாப்பாங்க. இந்த மாதிரியே வளர்ந்தா சுதா. தினம் ராத்திரி அவ அழுவா. கடவுள்கிட்ட வேண்டுவா. கடவுளே, ஏதாவது அதிசயம் பண்ணுங்க. எனக்கு நீளமான முடி வேணும். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ். இதே மாதிரி சுதாவும் ராதாவும் வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு சுதாவை பொண்ணு பார்க்க வராங்க. சுதா கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்பவும் அவளுக்கு பெருசா முடியல. அவ அவளை கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அம்மா வந்து சொன்னாங்க, இப்படியே இங்க உட்கார்ந்தா ஒன்னும் ஆகாது. சீக்கிரமா, இல்லன்னா இந்த பையன் கூட கிடைக்க மாட்டான். அங்க ராதா வந்து சொன்னா, அம்மா எனக்கு புரியவே இல்லை. எனக்கு முன்னாடி இந்த பூதத்துக்கு ஏன் கல்யாணம் பண்றீங்க? ராதா, முதல்ல இந்த பூதத்தை வீட்டை விட்டு அனுப்பணும். இல்லைன்னா யாரும் இவளை கட்டிக்க மாட்டாங்க. இவளை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் உனக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளைய தேடி பிடிச்சு கல்யாணம் பண்றேன். அம்மா, நீங்கெல்லாம் ஏமா என்ன வெறுக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ண? உன் தலையில முடியல சுதா. நீ அசிங்கமானவ. உன்னை என் அக்கான்னு சொல்லவே முடியாது. தூ. சுதா அழுகுறா. அவ வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்கா. அவினாஷ்ங்கிற பையன் சுதாவை பார்க்க வந்தா. ஷமிதா சொன்னதால ராதா அவ ரூமுக்குள்ளேயே இருந்தா. ஏன்னா ஷமிதா அவளுக்கு சொல்லிருந்தாங்க, பாருமா, நீ ரூமுக்குள்ளேயே இரு, இல்லன்னா வரவங்க சுதாவை கட்டிக்க மாட்டாங்க. அவினாஷோட சுதாவோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்காக நிறைய வரதட்சணை கொடுத்தாங்க. அதனால ஷமிதா சுதாவை திட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுதா மனசுக்குள்ளேயே நினைச்சா, என்னோட வீட்ல எனக்கு நிம்மதி கிடைக்கல. போற வீட்லாவது நிம்மதியா இருக்கணும். சுதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்துலதான் அவினாஷ் ராதாவை முதல் வாட்டி பார்த்தா. அவளை பார்த்ததும் அவனுக்கு பிடிச்சிருச்சு. அட, இவ்வளோ நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. எவ்வளோ அழகா இருக்கா. இவ்வளோ நீளமான முடியா?
இவ முதல்ல கிடைச்சிருந்தா இவள நான் தேவையில்லாம கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சுதா அவினாஷோட மாமியார் வீட்டுக்கு போனா. மாமியார் வீட்டுக்கு வந்ததும் சுதா மாமியார் விமலா 100 வேலை சொன்னாங்க. கிச்சனுக்கு போய் எல்லா பாத்திரத்தை கழுவு, அதுக்கப்புறம் சமையல் செய், வீடெல்லாம் க்ளீன் செய். ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா வேலை செய்யதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். சரிங்க அத்தை, மறக்க மாட்டேன். சுதா சோர்ந்து போகாம வேலை செய்வா. அவளோட கணவரும் அத்தையும் அவ முடிய பார்த்து கேலி செய்வாங்க. உன்னோட முடி என்ன இவ்ளோ கம்மியா இருக்கு? இவ பார்க்க வேலைக்காரி மாதிரி இருக்கா. ஆமா ஆமா, அவளோட வேலை அதுதானே. அவினாஷ் கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் அவ ராதாவை சந்திச்சா. ராதாக்கு நீல முடி இருக்குன்னு ரொம்பவே திமிரு. அழகாவும் இருந்தா. அவினாஷ் அவளை காதலிச்சா, ராதா கூட அவனை காதலிச்சா. ஒரு நாள் அவினாஷ் ராதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராதா அவினாஷ் வீட்டுக்கு வந்தா. அத பார்த்து சுதாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ராதா, ராதா, ஏண்டி இப்படி எனக்கு பண்ண? ஏண்டி ஏன் புருஷனை கட்டிக்கிட்ட? சும்மா இரு, புரிஞ்சுதா? அவினாஷ் உன்னை காதலிக்கல, அவர் என்ன மட்டும் தான் காதலிக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி முடியே இல்லாதவள யார் லவ் பண்ணுவா? எனக்கு நீளமா முடி இருக்கிறவ தான் பிடிக்கும். சுதா தனியா அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த நாள் அவ பஜாருக்கு போனப்போ ஒரு வயசான ஆளு வேற வித்துட்டு இருந்தாங்க. மூலிகை வாங்கிக்கோங்க, முடி நீளமா வளரக்கூடிய மூலிகை வாங்கிக்கோங்க, வெறும் 5 ரூபாய் தான். முடி வளர்ற வேறு 5 ரூபாயிலையா? பார்க்கலாம். சுதாக்கு முடி வளரணும், அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அவ அந்த ஆளுகிட்ட வேற வாங்கினா. அவர் சொன்னாரு, இந்த மூலிகைய முதல்ல கழுவிட்டு நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வர சார நீ தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி உன் தலையில தேய்ச்சிக்கணும். வேற எடுத்துக்கிட்டு சுதா வீட்டுக்கு போனா. ராத்திரி எல்லாரும் தூங்குனதும் அவ அந்த வேற அரிச்சு அதுல இருந்து எண்ணெயை எடுத்து தலையில பூசிக்கிட்டா. அடுத்த நாள் அவ எந்திரிச்சு பார்த்ததும் அவ தலையில இருந்து கொஞ்சம் முடியும் கொட்டிடுச்சு. சுதா ஜோரா அழுதா. என்ன இது, எல்லா முடி கொட்டிடுச்சு, இப்ப என்ன செய்ய? சுதா ஜோரா அழுறத அங்கிருந்த அவினாஷ், விமலா, ராதா பார்த்தாங்க. என்ன இது, மொட்டை ஆயிட்ட? ச்சே, இந்த மாதிரி முடியே இல்லாம உன்னை பார்க்கவே முடியல. சுதா, நீ இங்கிருந்து போ, உன்னோட தேவை எங்களுக்கு இல்ல. நீ இந்த வீட்ல இருந்தா எங்களுக்கு எல்லாம் அசிங்கமா போகும். எல்லாரும் சேர்ந்து சுதாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சுதா அழுதுகிட்டே ஒரு காட்டுக்கு போறா. அங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழறா. அந்த மரத்துல ஒரு பறவை இருந்தது. அது சுதா அழுகிறத பார்த்து சொல்லுச்சு. நீ ஏன் அழற? சுதா அந்த பறவைக்கு எல்லா கதையும் சொன்னா. அழாத, ரொம்ப மனுஷங்க கெட்டவங்க, அதனால தான் நாங்க காட்டுல இருக்கோம். இந்த காட்டுல எல்லாம் இருக்கு, பெரிய நோய்க்கெல்லாம் இங்க மருந்து இருக்கு. ஒரு பழம் இருக்கு, அதோட சாறை எடுத்து தலையில பூசினா முடி வளரும். நிஜமா? எங்க கிடைக்கும் அந்த பழம்? நான் கொண்டு வரேன். அந்த பறவை உடனே சுதாக்கு அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தது. அந்த பழத்தோட சாறை எடுத்து சுதா தலையில பூசிக்கிட்டா. அவளுக்கு முடி வளர்ந்தது, காலவருக்கு நீளமா வளர்ந்தது, நீளமான கருப்பு முடி. சுதா கேட்ட மாதிரியே. சுதா பறவைக்கு சொன்னா, பறவை, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த பழத்தோட சாறை பெண்களுக்கு விற்கணும், முடி வளராத பெண்களுக்கு. ஏன்னா அவங்க கூட என் மாதிரி கஷ்டப்படக்கூடாது இல்லையா? சுதா அந்த பழத்தோட சாரை விற்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவினாஷ், ராதா அவளை பார்த்தாங்க. நீ சுதா தானே? ஆமா. எப்படி உனக்கு இவ்ளோ நீளமான முடி வளர்ந்தது? இந்த பழத்தோட சாரை தலைக்கு பூசினதால. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நீ இப்போ என்னோட வீட்டுக்கு வரியா? இத பார்த்து கேட்டு ராதாவுக்கு வயித்தெரிச்சல் வந்தது. அவ அந்த பழத்தோட சாரை எடுத்து தலையில கொட்டிக்கிட்டா. ஆனா நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. அவ முடியெல்லாம் விழுந்து மொட்டை ஆயிட்டா. என்ன ஆச்சு எனக்கு? நான் மொட்டை ஆயிட்டேன். ரொம்ப நல்லது. அதிக ஆசைப்பட்டா இப்படித்தான். சின்ன வயசுல இருந்து என்ன நிம்மதியா வாழ விடல. இப்ப பாரு என்ன ஆச்சு. அப்புறம் அவினாஷ், நான் மோசமான ஆளோட வாழ மாட்டேன். நீ உன்னோட பொண்டாட்டியோட இரு. ராதாவோட திமிரு அடங்கி போச்சு. அவினாஷ் இப்போ மொட்டை ராதாவோட தான் வாழணும். பழச்சாரை வித்து சுதா ரொம்ப பணக்காரி ஆயிட்டா. அவளோட முடி ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா வாழ்ந்தா. Thanks for watching.